வணக்கங்க. இந்நாள் ரொம்ப சூப்பராமையா வாழ்த்துக்கள். சூப்பரா அழகா என்ன சொல்றது, சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கீங்க கன்வென்ஷன். நன்றி வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பது யார்? உங்க அப்பா அம்மாவா? ஆக்சுவலி ஆன்சர் நீங்க எடுத்து வச்சுங்க. அப்பா அம்மா, உங்க கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி, இல்லை கணவன் மனைவி, இல்லை பெற்றோர்கள், குழந்தைகள், யாரும் வேணாம், ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அப்படின்னு யாரும் இருக்கலாம். ஸோ இதில் யார் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பான்? கடைசி நிமிஷம் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் தெரியாது இல்லைங்களா? யாராவது இருக்கலாம். பட் ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது நம்முடைய உடல். ஆக்சுவலி நம்முடைய உடல் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கு வந்து அவங்கள வந்து ரொம்ப 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 அழகாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம பாதுகாத்துக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப ஏன்னா நம்முடைய மிகப்பெரிய ஜோதி பரம்பொருள் எல்லாமே. அது நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், சீக்கியராக இருக்கலாம், புத்தா எது வேணா இருக்கலாம். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி, நீங்கள் எந்த தெய்வத்தை கும்புறீங்களோ அந்த மிகப்பெரிய பேராற்றல் உள்ளே இருக்கிறது வேறு எங்கேயுமே இல்லை, உள்ளதான் இருக்காங்க. ஸோ வெளியே நம்ம எங்கெங்கேயோ போய் தேடி இன்னமும் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் அவங்க இருப்பது உள்ள. அதை நம்ம அடையணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சக்தியை நம்ம காணணும்னா நம்மளுடைய உடலை வந்து ரொம்ப அழகாக பேணி கேட்கணும். ஒன்றும் இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்கும். என்னன்னா 40 வயசு ஆச்சு, சரிங்களா? பெரிய விஷயம் இல்லை. 40 வயசு ஆச்சு, அவங்களால கீழே சம்மன்கால் போட்டு உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல, உட்கார முடியல. ஃபர்ஸ்ட்டு சமங்கால் போட்டு உட்கார முடியல. அப்படியே மீறி கஷ்டப்பட்டு தடுமாறி உட்கார்ந்தாலும் சொல்றதுக்காக அவங்களால இன்னொருத்தர் ஹெல்ப் இல்லாமலையோ இல்லை கையை கீழே ஊனாமலையோ எந்திரிக்க முடியல. ஸோ இது எவ்வளோ ஒரு என்ன சொல்றது, கேவலமானதாக இருக்குது, வெக்கப்படக்கூடிய விஷயம்தான். தன்னோட உடலை நம்ம பேச்சு அவங்களே கேட்கல அப்படின்னா வேற யார் கேட்பா? வாய்ப்பு இருக்குங்களா? ஸோ வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பர்சனோட கிடையாது. எறும்பு மாதிரி வச்சுக்கணும். எல்லாமே நடக்கணும், உட்காரணும், எந்திரிக்கணும், முட்டியை மடக்கணும், படுக்கணும், டப்புன்னு எந்திரிக்கணும். ஸோ எல்லாமே நம்ம சொல்கிற அப்படி கேட்கணும். ஏன்னா அத்தனை விஷயங்களும் இதுக்குள்ளதான் இருக்கே தவிர வெளியே இல்லை. அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் உள்ளது. ஸோ ரொம்ப 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 முக்கியமானது நம்ம உடனே நம்ம பாதுகாப்பு வச்சுக்கணும். உங்களால் ஓட முடியுமா ஓடுங்க, ஜம்ப் பண்ண முடியுமா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ண முடியுமா பண்ணுங்க. என்னால் எதுவே முடியாது சார், நடக்க தான் முடியும், தாராளம் நடங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் நடக்க முடியும்? ஒரு 100 மீட்டர் நடக்க முடியுமா? இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் பண்ண முடியுமா 2 நாளில்? ஸோ அதை 400 ரூபா பண்ணலாம், 500 பண்ணலாம், 1 கிலோமீட்டர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா எந்த ஒரு வேலையும் புதுசாக பண்ணும்போது அது கஷ்டமாக இருக்கும், வலியை தரும் ஆரம்பத்தில், அப்போதைக்கு மட்டும்தான். ஆனால் அதை நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அது ஒரு விஷயமே இல்லை. ஸோ உங்களுடைய இயல்பு வந்து மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸியான மேனாக இருங்க, உமனாக இருங்க, பிஸ்னஸ் மேனாக இருங்க, உட்காருங்க, எவ்வளோ பெரிய பொசிஷன் மேனாக இருங்க, ஆனால் உங்கள் உடம்பை நீங்கள் கவனிக்காமல் விட்டாச்சு, அது பாட்டுக்கு விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்றா சம்பாதிச்சுட்டு சேர்த்து வச்சுட்டு இருப்பீங்க, ஆனால் அதுக்கு செலவு பண்ண முடியாது. கஷ்டம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நல்லா ரொம்ப ஹெல்த்தி பாடியாக தான் இருக்கீங்க, ஒரு சின்ன சளி பிடிக்குது, உங்கள் மூச்சு காற்றே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க சளி, அந்த சின்ன தண்ணி வெளியே வரக்கு எவ்வளோ கஷ்டப்படுது, யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்படுது. இதே நீங்கள் மூச்சு பயிற்சி எவ்வளவோ இருக்குது, பிராணாயாமம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 85% நோய் வந்து நம்மளோட உடம்பை தாக்காது, சரிங்களா? மூச்சு பயிற்சி மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லைங்க, 85% நோய் நம்ம உடம்பை தாக்காது. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய விஷயத்த, எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வெளியே வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் அதான் சொன்னீங்க, எவ்வளோ பெரிய பதவியில் இருங்க, எவ்வளோ பெரிய பவரான இருங்க, போஸ்டிங்கில் இருங்க, என்னாலும் இருக்கும். ஆனால் உங்கள் டெய்லி அந்த ரொட்டீன் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. டெய்லி அந்த பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு அரை மணி நேரமாவது அட்லீஸ்ட், ரொம்ப குறைஞ்சது அரை மணி நேரமாவது உங்கள் உடம்புக்காக ஒதுக்குங்க. நடங்க, ஓடுங்க, குதிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அரை மணி நேரம் தொடர்ந்து பண்ணுங்க. அது காலையில் இருந்துச்சு தான் பண்ணணும்லாம் கிடையாது, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ. ஆனால் மஸ்ட்டாக இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகி நீங்கள் தூங்குறதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த உடற்பயிற்சி பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சியெல்லாம் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உடல் ரொம்ப, ஏன்னா நம்ம இங்கே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல எதுக்காக?
எதுக்காக யோசிச்சு பாருங்க. ஸோ நமக்காக நம்ம குடும்பத்துக்காகவும் தான் இல்லையா? ஸோ அதுவே கடைசியில் நம்ம ரொம்ப கஷ்டமாக இருந்தால் என்ன, நீங்கள் கஷ்டப்பட்ட யாருக்கு நல்லா இருப்பாங்களா? நம்ம ஃபேமிலியில் ஹாப்பியாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது இல்லையா? ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்போம், எல்லாமே பயிற்று வச்சிருப்போம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே பண்ணி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் அந்த வயசுக்கு அப்புறம் ஏஜ் போயிருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கம்ப்ளீட்டாக போயிருக்கும். நம்ம நினச்ச ஆசையாக சாப்பிடணும்னு நினச்சிருப்போம், சாப்பிட முடியாது. இங்கெல்லாம் போகணும்னு நினச்சிருப்போம், போக முடியாது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு மலை ஏற முடியுமா? முடியாது. அப்படிதான் உடனே கனெக்ஷன். ட்ரை பண்ணுங்கள், இன்னைக்கு இருந்து பண்ணுங்கள். இன்னைக்கு இருந்து தயவு செஞ்சு உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க. அரை மணி நேரம் நடங்க, ஒரு சின்ன ஒரு குன்று மேலே ஏறுங்க, இறங்க. ஒரு சின்ன சின்ன கோயிலாக இருக்கும், ஜஸ்ட் ட்ரக்கிங் மாதிரி. நீங்கள் சாமியை கும்பிடாட்டி எவ்வளோ ஒரு ட்ரக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க, தாராளமாக போங்க. ஆனால் ரொட்டீனாக எது வேணால் மாறலாம். ஆனால் இன்றைக்கி மாறவே கூடாது. என்னென்னா டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுறது மறக்காதீங்க. அது என்ன எக்ஸசைஸ் இருந்தாலும் வீட்லேயே பண்ணுங்கள். ஜிம் போகிறவங்க போங்க, இல்லை வேறு தியான கிளாஸுக்கு போங்க. ஆனால் எக்ஸசைஸ் மஸ்ட்டாக பண்ணணும். அதில் எந்த அரை மணி நேரமாவது பண்ணுங்க. ஏன்னா உடலை பேணுறது தான் ரொம்ப 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 இங்கே முக்கியம். நீங்கள் உடல் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. உலகத்திலேயே அழியாத ஒரே விஷயம் ஆத்மா தான். ஆனால் அந்த ஆத்மா குடியிருக்கிற இடமே இந்த உடல் தான். ஸோ இந்த உடல் இல்லை அப்படின்னா ஆத்மா இல்லை. ஸோ ஆத்மா உள்ள வந்து குடியிருக்காது. ஸோ அதுதான் மிகப்பெரிய பரம்பொருள், மிகப்பெரிய சக்தி நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு. இது எல்லாமே நீங்கள் அதான் சொல்லல, நீங்கள் அது அந்த ஒரு மணி நேரம் நடக்கிறீங்க, 2 மணி நேரம் நடக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த நடக்கும்போது ஏதோ யோசிக்காம, காதில் ஹெட்ஃபோன்லாம் போடாமல், வாக்மேன்லாம் போடாமல், யாரோட பேசிட்டுலாம் போகாமல் அந்த மூச்சை மட்டும் கவனிச்சுட்டே போங்க. அந்த மூச்சு கவனிச்சுட்டு போகும்போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிச்சயம் நடந்தே தீரும், நிச்சயம் நகரும். ஏன்னா அதுக்குள்ள இருக்க விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பவர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய விஷயங்கள் தெரிய வருங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே ஒவ்வொன்று சொல்லி கொடுத்து வருது. ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே நமக்கு சொல்லும். நமக்கு அந்த இயற்கையோட பாஷை, நம்மளோட மொழி நம்மளுக்கு புரியல, அவ்வளோதான். அது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய உடம்பு உங்களுக்குள்ள நீங்கள் கவனிச்சாவே நம்ம அதோட பிரபஞ்சத்தோட மொழியை நம்ம பார்க்கலாம். இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா மரம், செடி, கொடி, மலை எல்லாமே மொழி இருக்குது, எல்லாமே பாஷை இருக்குது, எல்லாத்துக்கும் மொழி இருக்குங்க. ஸோ அந்த மொழி வந்து நம்ம கற்றுக்கலாம். ஒரு பெரிய விஷயம் அதுக்கு நமக்குள்ளேயும் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் சொல்கிற ஃபாலோ பண்ணி ஈஸியாக கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு உங்கள் மூச்சு கவனிங்க, நடங்க, ரன் பண்ணுங்க, என்ன முடியுமோ உங்களால் பண்ணுங்க. ஆனால் உங்கள் உடம்பு நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக கேட்கணும். அது நீங்கள் கீழே சமணங்கால் போட்டு உட்கார்ந்துலேருந்து எல்லாமே, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் நீங்களே சமணங்கால் போட்டு உட்காரு, அதை கூட யாரும் பண்ணுறதில்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த விஷயத்த பண்ணுங்கள். இன்னிலிருந்து நல்லா பண்ணுங்கள். அகம் டிஜிட்டல் உங்களை அதான் சொல்லலை, அகம் டிஜிட்டல் ஒன்லி ஃபார் வருமானத்தை வளர்த்தது மட்டும் கிடையாது, ஸ்பிரிச்சுவலாகவும் உங்களை வேறு லெவலில் கொண்டு போகும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏர்னிங்ஸு ப்ளஸ் வந்து நம்முடைய அமைதியாக இருந்தால் மட்டுமே நம்ம எல்லாத்தையும் அடைய முடியும். ஸோ இங்கே எல்லாம் ஹாப்பி வந்ததே மெயின் விஷயத்துக்காக ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துட்டு போகவே. அந்த ஹாப்பி வந்து எப்போ கிடைக்கும்? நம்ம உடம்பு சந்தோஷமாக இருக்கணும். உடம்பு சந்தோஷமாக இருக்கணும்னா நோய் இல்லாமல் இருக்கணும்னா உள்ள எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இருக்கணும், நம்ம சொல்கிறது கேட்கணும். கரெக்டுங்களா? ஸோ இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, குனிய முடியல, நிமிர முடியல, பிரயோஜனமே கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் தேவை மிக 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 ஆரோக்கியம். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு தேவை உடற்பயிற்சி மறக்காமல் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கலாம். ஸோ சூப்பராக பண்ணுங்கள். அகன்ஷன் உங்களுக்கு எப்போவுமே வேளாண் சவால் பண்ணும். நன்றி.